சித்திர நிலைகளும் பூர்வ ஜென்மங்களில் நம்ம செஞ்ச வினை நிலைகள்னால தான் வந்து தங்கி அடைச்சி வேதனைகளாக தொந்தரவுகளாக இடர்களாக இன்னல்களாக அது கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தேகத்துக்கு. அதை செய்யறதுக்கு ஆகமங்கள் இங்கே சித்தர்கள் சொல்லுவாங்க. ஆலய வளாகங்களுக்கு போகணும், நீங்கள் பூர்வ ஜென்மத்தில் இருந்த இடங்களுக்கு போகும், இந்த பாவத்தை கழிக்கிறதுக்கு எங்கே போகணும் அப்படிங்கிறத சித்தர்கள் இங்கே சொல்லுவாங்க. ஆனால் இவங்களுக்கு இப்போ சபையில் வந்து சபையே தான் ஆகமமாக ரொம்ப வந்துக்கிட்டு இருக்கு. அந்த முறையில் இவங்க இங்கேருந்து வாங்கிட்டு போகிறத பிணி தீர்க்கக்கூடிய விபூதி, இங்கே இருக்கக்கூடிய தசபாசானம் உள்ள விபூதின்னு சொல்லுவாங்க சித்தர்கள். அதை வாங்கிட்டு போய் அதிகாலையில் நீங்கள் சாப்பிடணும். குவளை நீரில் போட்டு சபையை வந்து முதல் இடத்துலன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி வச்சுருக்கணும். வேறு சிந்தையே இருக்கக்கூடாது. கொஞ்ச நாளைக்கு சபை சிந்தனை தவிர வேறு சிந்தனையே இருக்கக்கூடாது. உங்களுக்கு வேறு எதையும் பற்றி பெருமையாக பேசக்கூடாது, உயர்வாக பேசக்கூடாது. ஏன்னா இங்கே எல்லா விஷயங்களும் இருக்கிறதுனால இந்த இடத்த ஒரு நாளைக்கு 3 பேர்கிட்ட சொல்லணும்னு சொல்லியிருக்கார் அகத்திய பெருமான். அப்படி யாருமே இல்லைன்னா தனக்குள்ளேயே பேசிடணுமா. யாருமே கிடைக்காத பட்சத்தில் யாரையும் பார்க்க முடியலன்னா உங்களுக்குள்ளேயே நீங்கள் உரையாடி அகத்தியர்கிட்ட சிவமகாவாலை சித்தன்ட்ட பிரபஞ்சத்திட்ட பேசுகிற மாதிரி நீங்கள் பேசி அந்த ஆகமத்தை நிறைவேற்றிடணும். அதான் உங்களுக்கு ஆகமம் அப்படின்னு சொல்லி வேறு எந்த கோயிலுக்கும் கொஞ்ச நாளைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா போனால் தப்பு கிடையாது, தீட்டு கிடையாது, எல்லா இடத்தையும் இறைவன் தான் இருக்கார். இங்கே இருக்கையில் சிந்தை மாறிடும், வேறு உயர்வாக பேச வேண்டியது வரும், உயர்வான தளம் பேச வேண்டியது வரும். உங்களை அங்கே வகையில் உங்களை வினை நிலைகள் தொடரும். அது அதிசூட்சமாக இருக்குது அதுக்குள்ளே. அது அகத்திய பெருமானுக்கு தெரியும். ஒரே சிந்தனையோடு இருக்கணும்னு சொல்லுதாங்கல்ல, அதனால் அதை கடைப்பிடிங்க. அது பின்னாடி நான் தெளிவாக அவங்ககிட்ட சொல்லியிருக்கோம். இந்த நிலைகள்லாம் சொல்லையில் அந்த 3 அடைபட்ட நிலைகளும் விடைபெற்று போயிடும் அப்படின்னு அகத்திய பெருமான் சொல்லுதாங்க. இதான் ஆகமமாக சொல்லியிருக்காங்க. உங்களால் முடிஞ்ச ஆகமம் சொல்லியிருக்காங்க. வேறனா அங்கே கோயிலுக்கு போ, இந்த கோயிலுக்கு போனால் சொல்லுவாங்க. ஜீவநாடிகளையெல்லாம் பிரித்து எடுத்தான்னா ரொம்ப ஆகமங்கள் வரும். இங்கே வந்து பிரபஞ்சத்தோண்டு தான் ஆகமம். இங்கே ஓம் அகதீசாய நமக, ஜெகதீசாய நமக, பேராற்றலை போற்றி பெரும் கருணை வடிவமே போற்றி, இறையாய் அமர்ந்தவனே, இறை சபை கொடுத்தவனே, இறை நூல் வழங்கி மகிழ்ந்தவனே, இறை மகா சித்தனே, ஞான பெருங்கூட்டத்தின் தலைவனே, அகத்தியமே உமை வணங்கி பணிந்து திருபடி பணிந்து திருத்தால் வணங்கி, பேராற்றல் கொண்ட சபையாம் பெருமகா சபையாம், இறைகணங்கள் அமர்ந்த சபையாம், இறையாட்சி புரிகின்ற அற்புதமான சித்தர்கள் கூட்டத்தின் தலைவன் அகத்திய பெருமான் வடிவமைத்து அமர்ந்து அற்புதம் நிகழ்த்துகின்ற ஆற்றல் மிகுந்த சபையாம், இறையை அழைத்து பேசுகின்ற நிகரில்லாத சபையாம், நித்திய நிகழ்வுகள் நடந்தேறுகின்ற அற்புதமான காலதேவன் பயணப்பட இறைவனிடம் விடை கேட்டு செல்கின்ற அற்புதமான நிலை கொண்ட ஆற்றல் மிகுந்த சபையாக அமைந்திருக்கின்ற, யுகமாற்றம் கண்டமர்ந்து யுகமாற்றத்தினை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற அற்புதமான தலத்திலே இன்றைய அற்புதமான நாள்தனிலே, ஆற்றல் மிகுந்த நாள்தனிலே சத்திய நாராயண பெருமானுக்கு நடந்தேறிய அற்புதமான பூஜை முறைகள், அற்புதமாய் நாராயண பெருமான் மகிழ்ந்த தருணங்கள், ஒட்டுமொத்த சித்தர்களும் தேவர்களும் உயர்வாய் அமர்ந்திருந்த தருணங்கள், அகத்தியம் மகிழ்ந்திருந்து அற்புதமாக நற்சச்சங்க பொற்சச்சங்க இறை சச்சங்க மகா சச்சங்க நிகழ்வுகளை எளிமையாக ஆனால் வலிமையாக உயர்வாக இறைநிலையோடு நிகழ்த்தி அற்புதம் காண்பித்து அனுக்கிரக நல்ல ஆசிகள் கொடுத்து வரங்கள் அருளி வினை நிலையில் போக்குகின்ற அற்புதமான அத்தக ஆகம நிலைதனை பிரபஞ்ச மகாசபைக்கு ஆற்றுகின்ற பரியாக யுகமாற்ற பணியாக இருக்க வேண்டும் என்கின்ற நிலையே அருளி அற்புதமான நிலைகளை பகிர்ந்தமர்ந்த அகத்தியத்தை மகிழ்வித்து, ஜெகத்தியத்தை மகிழ்வித்து, ஜெகமகா சித்தனை மகிழ்வித்து, பிரபஞ்ச பணி செய்பவனை மகிழ்வித்து, யுகமாற்ற பணி நிகழ்த்துபவனை மகிழ்வித்து, அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம் என்கின்ற அற்புதமான போற்றி கோஷங்களை அவன் திருவடிகளே சமர்ப்பணம் செய்து, ஓம் அகதீசாய நமக, ஜெகதீசாய நமக, பேராற்றலை பெருங்கருணை வடிவமே போற்றி, இறையாய் அமர்ந்தவனை, இறை சபை அருளி அமர்ந்தவனை, இறைநூல் கொடுத்து மகிழ்ந்தவனே, அகத்தியமே ஜெகத்தியமே போற்றி போற்றி, ஐயனை அப்பனை ஆசானை, குருவாய் அமர்ந்தவனை, உயர்வாய் அமர்ந்தவனை, பிரபஞ்சமாய் அமர்ந்தவனை திருவடி பணிந்து திருத்தால் வணிகிறோம். ஓம் அகதீசாய நமக. யாருக்கும் வேறு கேட்க வேண்டிய நிலை இல்லாதனால அகத்திய பெருமான்கிட்ட பிரியா விடை பெற்று அவரை மகிழ்விக்கிறதுக்கு அற்புதமான கானங்கள் அவரை கேட்டோம். அகத்திய பெருமான் எது சொல்லதாக இருந்தால் சொல்லட்டும்.
உயர் சபையின் உயர்வான நற்பூஜை கண்ட சபையின் பிரம்ம முகூர்த்த நாளிகை நிலையதிலிருந்து இறை சபையில் இயல்பு நிலையில் வந்த சீடர்களோடு சூட்சமத்திலே ஆங்காங்கு அமர்ந்து அற்புதமாய் சபையோடு இணைந்து நற்பூஜை கண்டவர்கள், சபையோடு இணைந்து நின்றவர்கள் யாவருக்கும் அகத்தியன் ஏகதசி பெருநன்னாளின் ஆசிகளோடு இறை மணவிழா கோலம் கொண்ட நற்சபையினுடைய அற்புதமான ஆசி நிலைகளும் வரும் காலமதில் உயர்ந்தோங்கி வருகின்ற ஆதி இறை சூட்சம நூலினுடைய நல்லாசிகளும் அகத்தியன் யாம் வழங்கி சிவமகா வாழை சித்தன் அருட்கரங்களாக கரங்களை மாற்றி வழங்கி அமர்கின்றோம் சித்தனே. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக.